பாவக்காய் 65 பண்ண போகிறோம். இந்த மாதிரி பாவக்காவை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிடுங்க. இதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இதில் உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா பெசரிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருவோம். 15 நிமிஷம் ஊற வச்சுருந்தோம். பாவக்காவில் தண்ணி விட்டுருப்பாருங்க. நல்லா புனிஞ்சிக்கிடலாம். புனிஞ்சு எடுத்துக்கலாம். பாவக்காவை புனிஞ்ச தண்ணி இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இதை அப்படியே கீழே கொட்டிக்கலாம். இது கூட நம்ம புனிஞ்சு வச்ச பாவக்காவை போட்டுக்கிடுங்க. இது கூட 1 ஸ்பூன் அரிசி மாவு, அரை ஸ்பூன் ரவை, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் கலருக்காக, அரை ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள். பாவக்காவில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிடுங்க. இது நல்லா கலந்துக்கிடுவோம். தண்ணி எதுவும் ஊற்றாண்டாம். அப்படி பெரசிக்கிடுங்க. மசாலாலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் மசாலாவில் பிடிக்கட்டும். தண்ணி எதுவும் ஊற்றாண்டாம். நல்லா விரசியாச்சு. ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டுருந்தோம். எண்ணெய் காய வச்சாச்சு. அப்படி உதிர்த்து போட்டுக்கிடுங்க. பாவக்காய் 65 பாருங்கள், சூப்பராக மொறுன்னு வறுத்தாச்சு. குழந்தைகள் பாவக்காய் பொரியல் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி பாவக்காவை 65 மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைகள் நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க. இது கசப்பே இருக்காது. இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.